சாந்தி. 17/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மேன்மையானவர்களாக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் உங்கள் அட்டவணையிலே எந்த பௌதீக புலன்களும் உங்களை ஏமாற்றவில்லையே என்பதை பாருங்கள். கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியவை. ஆகையால் அவை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: அனைத்திலும் மோசமான பழக்கம் என்ன? அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறை என்ன? பதில்: உங்கள் சுவையரும்புகளை திருப்திப்படுத்துவதே மிக மோசமான பழக்கமாகும். உங்களில் சிலர் சுவையானவற்றை பார்க்கும்போது இரகசியமாக அதை உண்கின்றீர்கள். சிலவற்றை மறைப்பது என்றால் திருடுவது என்று அர்த்தம். மாயை திருடுகின்ற ரூபத்திலே பலரையும் அவர்களின் மூக்கிலும் காதுகளிலும் பிடித்து இழுக்கின்றாள். உங்களின் புத்தியானது எவற்றினாலும் ஈர்க்கப்படும் போது இந்த பழக்கத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரே வழி உங்களை தண்டித்துக் கொள்வதாகும். உங்களுடைய தீய பழக்கங்களை அகற்றுவதற்கு நீங்கள் உங்களை அதிக அளவில் தண்டிக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. விவேகமானவராகி உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றவில்லையா என்பதை சோதியுங்கள். உங்கள் புலனங்கங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி தவறான செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். நினைவு சக்தியினால் புலனங்கங்களின் ஏமாற்றுதலில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். 2. இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் தாமதித்து வந்திருந்தாலும் முயற்சி செய்வதன் மூலம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும். இதுவே உங்கள் பாவங்களை அழிப்பதற்கான நேரமாகும். ஆகையால் எந்த பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். ஒரு குழந்தையாகவும் ஓர் அதிபதியாகவும் இருக்கின்ற பாடத்தை கற்பதன் மூலம் அகங்காரமற்றவராகவும் அசரீரியானவராகவும் ஆகுவீர்களாக. ஒரு குழந்தையாக இருத்தல் என்றால் ஓர் எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையை மாற்றுதல் என்று அர்த்தம். ஒருவர் எத்தனை பெரியதொரு நாட்டின் அதிபதியாக இருந்தாலும் அல்லது அதிகளவு செல்வத்தின் அல்லது பெரிய குடும்பத்தின் அதிபதியாக இருந்தாலும் தந்தையின் முன்னால் எல்லோரும் குழந்தைகளே. பிராமண குழந்தைகளான நீங்களும் இப்போது கவலையற்ற சக்கரவர்த்திகளான குழந்தைகள் ஆகுகின்றீர்கள். அப்போது எதிர்காலத்தில் நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். ஒரு குழந்தையும் அதிபதியும் என்ற விழிப்புணர்வு சதா நீங்கள் அகங்காரம் அற்றவராகவும் அசரீரி ஸ்திதியிலும் இருப்பதை அனுபவம் பெறச் செய்யும். ஒரு குழந்தை ஆகுவது என்றால் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருத்தல் என்று அர்த்தம். ஸ்லோகம். சந்தோஷமே பிராமண வாழ்க்கையின் ஆளுமையாகும். ஆகவே சதா சந்தோஷமாக இருங்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவை செய்வதற்கு கருவியாகுங்கள். இன்றுள்ள கோடீஸ்வரர்களால் நிறைவேற்ற முடியாத பணியை உங்களின் ஓர் எண்ணத்தால் செய்ய முடியும். அதனால் ஆத்மாக்களான நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகுகின்றீர்கள். ஆகவே மேன்மையான எண்ணங்களின் சக்தியை சேமித்து மற்றவர்களையும் அதையே செய்ய தூண்டுங்கள். சிறிதளவேனும் வீணானவற்றின் அசுத்தம் இல்லாதவாறு உங்களின் மேன்மையான எண்ணங்களின் சக்தியை மிகவும் சுத்தமாக்குங்கள். அப்போது மட்டுமே இந்த சக்தி அற்புதமான பணியை செய்யும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.